قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே அசத்திய கொள்கை என்ற தலைப்பின் கீழ் செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக எனக்கு தலைப்புகளை தந்திருக்கிறார்கள். பொதுவாக இறைவனுடைய மார்க்க விஷயங்களில் எதை மார்க்கம் என்று நாம் தீர்மானம் செய்கிறோமோ, எதை மார்க்கம் என்று நடைமுறைப்படுத்தி காட்டுகிறோமோ, அதனுடைய சட்டதிட்டங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் அனைத்து விஷயங்களும் இறைவனிடமிருந்து வந்த செய்திகளை வைத்துதான் ஒருவர் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இறைவனிடமிருந்து என்ன செய்தி வருகிறதோ அந்த செய்தியை பின்பற்றக்கூடியவர் தான் நேர்வழியில் இருக்கிறார். மற்றவர்களுடைய பாதைகள், மற்றவர்கள் பயணிக்கக்கூடிய பயணங்கள் அனைத்துமே ஒரு வழிகட்ட அசத்திய கொள்கைதான் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இருக்காது. அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வழியை பின்பற்றி அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கை சத்திய கொள்கையாகவும், வகி அல்லாத வேறு எதையெல்லாம் மார்க்கம் என்று எடுத்துக்கொள்கிறார்களோ அதில் எதை வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். குர்ஆன் மட்டும் போதும், இது ஒரு கொள்கையாக இருக்கிறது. குர்ஆனோடு சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுகளை பின்பற்ற வேண்டும். இதையும் ஒரு நிலையாக நம்ம பார்க்கிறோம். இது அல்லாம சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எவ்வாறு புரிந்திருக்கிறார்களோ அது மாதிரி நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குர்ஆன் மட்டும் போதுங்கிறது ஒரு கொள்கை, குர்ஆனோடு சேர்ந்து ஹதீஸு, அடுத்து புதுசாக ஒன்று திணிக்கிறாங்க. என்ன திணிக்கிறாங்க? சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்வார்களோ அது மாதிரி நீங்களும் புரிந்துக்கிடணும். நம்மளை விட அவங்க விவரமான ஆட்கள், அதனால் நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது மார்க்கன்னு சொல்லிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு தன்மையை சஹாபாக்கள் பெற்றிருக்கிற காரணத்தினால சஹாபாக்கள் எதை மார்க்கம் என்று சொல்லுகிறார்களோ அது மார்க்கம் என்று ஒரு கொள்கை. இதெல்லாம் தாண்டி இன்னும் சில பேர் எப்படி போகிறாங்க, முன்னோர்கள், எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ, அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ இது மாதிரி மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கொள்கைகள், கோட்பாடுகள் போய்கொண்டே இருக்கிறது. எல்லாருமே எதை சொல்றாங்க? நாங்கள் இருப்பது சத்திய கொள்கை, எங்களுடைய கொள்கை சத்தியமாக இருக்கிறது, மற்றவர்களுடைய கொள்கை அசத்தியமாக இருக்கிறது என்று எல்லாருமே அதை சொல்றாங்க. அப்ப எல்லாரும் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய வேத வசனங்களில், அவனுடைய திருமறை குர்ஆன்ல சத்தியத்திற்கான சில அளவுகோலை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். சத்தியத்திற்கான அளவுகோல் என்ன தெரியுமா? அசத்தியவாதிகளிடம் சத்தியவாதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அறிவுபூர்வமான, நியாயமான, நேர்வழி காட்டக்கூடிய சரியான ஒரு பதில்களை எதிர்பார்க்க இயலாது. யார் அசத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்களால் சத்தியவாதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொல்ல இயலுமா? சரியா பதிலை சொல்லுவாங்களா? கரெக்டான பாதைகளை காட்டுவார்களா? நேர்வழிக்குரிய வாசகங்களை சொல்லி தருவார்களா? குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே என்பது போன்று தங்களுடைய வாதங்களை நிலைநாட்டுவார்களா?
என்று பார்த்தால் அசத்தியவாதிகளுடைய செயல்பாடுகள் ஒரு காலமும் எப்படி இருக்கிறது? அறிவுபூர்வமாகவோ நேர்வழி உகந்ததாகவோ குர்ஆனுக்கு உகந்ததாகவோ வஹிக்கு முரண்படாமலோ இல்லாமல் இருக்காது. இதுதான் அசத்தியவாதிகளுக்கான அளவுகோல். சத்தியவாதிகளுடைய வாதங்கள் எப்படி இருக்கும்? சத்தியவாதிகளினுடைய வாதங்கள், பேச்சுகள், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் சரியான கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லும்படியான அழகுபூர்வமாக அறிவுபூர்வமாக இருக்கும். சரி, இதை நம்மளாவா சொல்கிறோம்? இந்த மாதிரி சத்தியவாதிகளையும் அசத்தியவாதிகளையும் பிரித்து காட்டக்கூடிய தன்மைகளில் இப்படி ஒரு தன்மை இருக்குதுங்கிறத நாமளா ஒன்றும் சொல்லலை. திருமறை குர்ஆனில் 74வது அத்தியாயம் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சிங்கத்தின் குரலை கேட்டு கழுதை எப்படி வெருண்டு ஓடுமோ அதுபோல் அசத்தியவாதிகள் வெருண்டு ஓடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக ஹதீஸ்ல இருக்கு, நீ நம்புறிய? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக இருந்தால் சூனியம் வைக்கப்பட்ட காலகட்டங்களில் வஹி என்று எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதை எப்படிங்க நம்ப முடியும்? இப்படின்னு ஒரு கேள்வியை வைத்தால், சிங்கத்தினுடைய குரலை கேட்டு கழுதை எப்படி விரண்டோடுமோ அதே போல இந்த அப்பாஸ் அலியாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வகைராக்களாக இருக்கட்டும், அல்லது அவர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் கழுதை போல ஓடக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? கஅன்னஹும் ஹும்ருன் முஸ்தன்ஃபிரத்துன், வெருண்டோடக்கூடிய கழுதை போன்று அவர்களுடைய செயல்கள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 14வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சத்திய கொள்கைக்கும் அசத்திய கொள்கைக்கும் ஒரு உதாரணத்தை நமக்கு அழகா சொல்லி காட்டுறான். என்ன உதாரணம்? நல்ல கொள்கைக்கு உதாரணம் நல்ல மரத்தை போன்றது. நல்ல மரம் எப்படி? அதனுடைய வேர் ஆழமாக உள்ளே பதிந்திருக்கும், அதனுடைய கிளைகள், இலைகள், தலைகள் அது அப்படியே படர்ந்திருக்கும். அப்போ நல்ல மரம் அதனுடைய வேர் ஆழமாக உள்ளே பதிந்திருப்பதோடு இல்லாமல் அதற்கு மேலே இருக்கக்கூடிய இலைகள், தலைகள் எல்லாம் மக்களுக்கு பயன்படும்படியாக இருக்கும். எதையுமே வெறுக்கிற மாதிரி இருக்காது. நல்ல மரம், நல்ல கொள்கை. கெட்ட மரத்தினுடைய நிலைமை என்ன? வரப்போகிற ஆட்கள் கூட பிடுங்கி தூக்கி போட்டுருவாங்க. அட இது நஜீஸுங்க, இது வீட்டில் இருந்தால் சரி வராது, இது இந்த ரோட்டில் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி கெட்ட மரத்தை எப்படி ஒருவன் வெறுப்பானோ, பிடுங்கி தூக்கி வீசுவானோ, அற்பமாக கருதுவானோ, கெட்டவர்களுடைய கொள்கையினுடைய செயல்கள் விரும்பும்படியாக இருக்குமா? அவர்களுடைய வாதங்கள் விரும்பும்படியாக இருக்குமா? தாயத்தை கட்டலாம், தகடு கட்டலாம், சூனியம் வைக்கலாம், வரதட்சணை வாங்கலாம், வட்டி வாங்கலாம், மோழுது ஓதலாம், ஃபாத்தியா ஓதலாம். விரும்பும்படியாக இருக்குதா? வெறுக்கும்படியாக இருக்கிறதா? இதெல்லாம் கேட்டால் காரி துப்புற மாதிரி இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு மூமின், திருமறை குர்ஆனை படித்த நம்பிக்கை கொண்ட நல்ல ஒரு மூமினுடைய சிந்தனைகளில் இது போன்ற பேச்சுகள் விரும்பும்படியாக இருக்கிறதா? வெறுக்கும்படியாக இருக்கிறது தான் கெட்ட கொள்கைக்கான அளவுகோல் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்கிட்டு, அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்கள் படிப்படை பெற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தில் சொல்றான். அதே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 22வது அத்தியாயம் 8வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்றான். என்ன சொல்றான்? அல்லாஹ்வினுடைய வசனங்களை தர்கிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய செய்தியை விமர்சிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய செயல் எப்படி இருக்கும்? அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அழகா சொல்லி காட்டுறான். அறிவும் இன்றி, நேர்வழியும் இன்றி, ஒளி வீசக்கூடிய வேதமும் இன்றி அவர்கள் அல்லாஹ்வினுடைய வசனங்களை தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் வழிகட்ட கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சுகளில் பி கைரி இல்மின்,
அவர்களுக்கு இல்மே இருக்காது என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த அப்பாஸ் அலியினுடைய வகைராக்கள், அவர்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக நோட்டீஸ்களை விநியோகம் செய்யக்கூடியவர்கள், குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவர்களுடைய வாதங்களில் ஏப்பா சூனியம் வைப்பதாக நீ நம்பினால் அது சரி என்று இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைப்பது உண்மை என்று இருந்தால், அங்க யார் சூனியம் வைத்ததாக கருதினீர்களோ அந்த யூதன், லபீத் என்று சொல்லக்கூடிய யூதன் ரசூலுல்லாஹ்விட பெரிய ஆளாப்போம் அப்படின்னு கேட்டா பதில் சொல்றானா? நீ நல்லவனா இருந்தா பதில் சொல்ல வேண்டியதானே? நல்லவர்களாக இருந்தால் அறிவுபூர்வமான பதில சொல்லு. கேள்வி கேட்பது யார்? பயந்து ஓடுவது யார்? சாதாரண உங்களை சந்திப்பதற்கு இதை இவரை பத்தி கிழிக்கிறதுக்கான பின்னணி நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. எதற்காக இந்த அடிப்படையை நம்ம சொல்றோம் சொன்னா, அசத்திய கொள்கைகளில் இருக்கக்கூடியவர்களுடைய முகத்திரைகளை அல்லாஹ் இந்த மாதிரி பட்டியலிட்டு காட்டுகிறான். அப்ப சத்தியமும் சத்தியவாதங்களும் எப்படி இருக்கும்? பதில் சொல்லு, விவாதத்துக்கு வர்றியா? கேள்வியை விவாதத்துக்கு வர்றியா இருந்தா சொல்லுவாங்க, நாங்க தான் விவாதத்துக்கு வர்றேன்னு சொன்னோமே, விவாதத்துக்கு வர்றேன்னு தான் சொன்னப்பா, இல்லைன்னு கிடையாது. யாரிடத்திலே விவாதம் பண்ணினால் ஃபேமஸ் ஆகலாம், ஃபேமஸ் ஃபிகர் ஆகலாம். அல்ற சில்லறத்தனமாக விவாதம் பண்ண முடியுமா? அல்றைகிட்டையும் சில்லறைகிட்டையும் சில விஷயங்களை கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு கூட பதில் சொல்லாமல் ஓடியவர்கள், இன்னார்ட்ட நான் விவாதம் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? அவருக்கு அரபு இலக்கணம் தெரியாது. ஏன் தெரியாது? உனக்கு என்ன சப்ஜெக்ட்ல அரபு இலக்கணம் வேண்டுமோ அதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறாரா இல்லையா? அதை நாங்கள் வரமாட்டோம். அப்போ அரபு இலக்கணம் தெரியலன்னு சொல்லி ஓடினால் சரிப்பா, அந்த மாதிரி தெரியாத ஆள்கிட்ட விவாதம் பண்ணி நீ வெற்றி அடைய வேண்டியதுனே. பார்த்தீர்களா, டிஎன்டிஜேவினுடைய இன்ன பொறுப்பில் உள்ள ஒரு பேச்சாளரிடம் விவாதம் பண்ணி நாங்கள் வெற்றியை கண்டுவிட்டேன் பார்த்தீர்களா என்று மாறு தட்ட வேண்டியதுனே. அப்போ இந்த சத்திய கேள்விகளை 7 வருடம் படித்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. 6 வருடம் படித்தவர்கள் படித்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அல்லாஹ்வினுடைய வேதம் ஞானம் சாதாரண ஆளுகளுக்கு கூட அல்லாஹ் கொடுப்பான். அதுதான் அல்லாஹ். நபிமார்கள் பண்டிதர்களா? அரபுகளை அப்படியே படித்த அறிஞர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வருஷம் படிச்சாங்களா? கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் எழுத படிக்க கூட தெரியாது. அன்னைக்கு இணை வைப்பாளர்கள் காபியர்கள் என்ன வாதம் வைத்தார்கள்? இவர் எழுத படிக்க தெரியாத ஆளு, அதனால கப்சா விடுறாரு, அதனால காப்பி பேஸ்ட் பண்றாரு, அதனால இவர் விவரம் இல்லாத ஆளு, இப்படி தானே சொன்னாங்க. நீ என்ன கேள்வியை கேட்கணும் நாங்க நிக்கிறோமோ அதற்கு இந்த அசத்திய கொள்கைகளிடத்திலே பதில் என்பது இருக்காது. என்ன செய்வாங்க? மக்களை உசுப்பேற்றி விடுவதற்காக என்ன மாதிரியான ஆயுதங்களை எல்லாம் இந்த அசத்தியவாதிகள் கையில் எடுப்பார்கள் என்று சொன்னால், ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய கூட்டம். பதில சொல். நான் சொல்றேன், ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய கூட்டமா நாங்க? உனக்கு 2வது நான் சொல்றோம். ஆனா எதை நீ சொன்னால் மக்களிடத்திலே ரீச் ஆகுமோ, இப்படிதான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஐயோ மீட்டிங்க்கு போவாதீங்க, இவர்கள் அல்லாவை மறுக்கிற கூட்டம், இவங்க சகாபாக்களை திட்டுற கூட்டம் என்றெல்லாம் நீங்கள் புலம்பினீர்கள். இந்த சத்திய கொள்கையிலே எங்களுடைய பயணத்தில் நீங்க வைக்கக்கூடிய அசட்டு வாதங்கள், கேடுகட்ட வார்த்தைகள், இதெல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு புதியதாது கிடையாது. இதெல்லாம் 20-30 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் சந்தித்து பழக்கப்பட்ட வாதங்கள். ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களாம் காதியானி ரேஞ்சுக்கு போகிறாங்களா? காதியானா உனக்கு என்னன்னு தெரியுமா? அவன் கொள்கை உனக்கு என்னன்னு தெரியுமா? நோட்டீஸ் போடுறிய நீ? காதியானினா உனக்கு என்னன்னு தெரியுமா? அவனுடைய கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ற அளவுக்கு நீ தயாரா இருக்கியா? காதியானிகளை விரட்டடித்தது யார் தமிழகத்தில்?
அவனுடைய கண்களிலே விரல வைத்து குத்தியது யார்? நாங்க. எங்க கிட்ட நீ சொல்ற காதியானி ரேஞ்சில் நாங்க போயிடுவோம். இதெல்லாம் அப்பாவி மக்கள்கிட்ட உங்களுடைய பூச்சாண்டிகள். அப்பாவி மக்கள், பாமர மக்கள், குர்ஆன் ஹதீஸை அறிந்து கொள்ளாதவர்கள், மார்க்கத்தை வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையிலே கேட்டு அறிந்து அதோடு முடித்துக் கொள்பவர்கள், இவர்கள்ட்ட காட்டுங்க உங்க படத்தை. காதியானி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஹதீஸ்களை மறுக்கிறாங்க, 40 ஹதீஸை மறுக்கிறோமா, வழிகட்டு போயிட்டாங்களா இப்படின்னு சொல்லி ஏராளமான விஷயங்களை சொல்லுகிறார்கள். சரி, இப்போ நம்ம முதல்ல வருவோம். 40 ஹதீஸ்களை நாங்கள் மறுப்பதாக நீ சொல்றிய, எந்த ஹதீஸெல்லாம் மறுக்கிறோம் சொல்லு, நீ சொல்லு. நல்லவனா இருந்தா, வல்லவனா இருந்தா, சத்திய கொள்கையில் இருந்தா, அதை என்ன தெரியுமா உனக்கு? 40 ஹதீஸ் சொல்லு. சூனியம் சொல்லிடுவேன். உனக்கு ஒரு பினாமி இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு, அவர் சொல்லி தருவார். நான் இந்த கொள்கையில் இருக்கும்போது இது வேற. இன்னொன்று என்னன்னு கேட்டால், தௌஹீத் ஜமாத்தில் மாநில தலைவர் என்ன சொல்லுகிறாரோ, பிஜே என்ன சொல்லுகிறாரோ அதுதான் மார்க்கம். இப்படியெல்லாம் சொன்ன உடனே நம்மளை எதிர்க்கிற சில பேர் இருப்பாங்களா இல்லையா? அவங்களுக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கும். பார்த்தீர்களா, பிஜே சொல்கிறத கேட்குறாங்க, தலைவர் சொல்கிறத கேட்குறாங்க, தக்லீக் பண்ணுறத அப்படி நடக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கும். எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல். 40 ஹதீஸை நாங்கள் மறுக்கிறதா சொன்னீங்க. முதல்ல என்னென்ன ஹதீஸ்லாம் சொல்லு. அது உனக்கு தெரியுமா? முதல்ல அந்த விவரம் அறிவுகள் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், ஹதீஸுகளை மறுக்கக்கூடியவர்கள் இவங்க பேரில் வச்சிருக்காங்க. பெயர் தான் எப்படி வைத்திருக்கிறார்கள்? அகலே ஹதீஸு, சுன்னத்து ஜமாத்து, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்துன்னு சொல்லி, சுன்னத்து ஜமாத்துன்னு சொன்னால் சுன்னத்து இருக்க மாட்டேங்குது. ஹதீஸுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பின்பற்றுக் கொள்வோம், நடைமுறைப்படுத்துவோம் சொல்கிறவங்க கிட்ட ஹதீஸை பின்பற்றக்கூடிய நிலை இல்லை. எப்படி நிலை இல்லைங்கிறோம்? ஹதீஸை நீங்கள் பின்பற்றீங்களா, நாங்கள் பின்பற்றுறோமா? நாங்கள் தான் பின்பற்றுறோம். விரலசிக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் விரலசைத்தார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வழியாக சரியா இருக்கிறதா இல்லையா? உங்க பள்ளிவாசல்ல தொழுகக்கூடிய வரிசைகள்ல அங்கே விரலசைத்து தொழக்கூடிய ஆலிம்கள் மக்கள் எத்தனை பேர்? ஜும்மா மேடைகள் நீங்க சொல்றீங்களா? விரலசைக்கக்கூடிய விஷயத்தை சொல்றீங்களா? என்ன சொன்னீங்க? நாங்கள் விரலசைக்கும் போது, அந்த ஹதீஸ்களை மக்களிடத்தில் நாங்கள் சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க? குழப்பம் வந்துடும். குழப்பவாதி யாருன்னு விளங்குதா? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழப்பவாதிகள், அசத்தியவாதிகள், ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அத்தியாயத்தில் இருக்கும்போது விரலசைத்தார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கும்போது, நீங்களோ அல்லது உங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்ட ஜாக்கா இருக்கட்டும், அல்லது வேற வேற புதுசு அங்கே எங்கே போன வேற ரெட்கில்ஸ் எல்லாத்துலேயும் உள்ளவனையும் சேர்த்துக்கிடுவோம், எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். எல்லாரும் இந்த ஹதீஸ் விஷயத்தில் என்ன வாதங்களை ஆரம்பத்தில் வச்சிங்க? இன்னைக்கு விரலசிக்கக்கூடிய ஹதீஸுகளை பல பேர் ஏற்று ஒரு சமூகமாக ஆன பிறகு, அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் வந்த பிறகு அது ஒரு கணக்கில் போயிட்டு இருக்குங்க. ஆரம்ப காலத்தில் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் விரலசைக்கும் போது தண்ணீரில் கொண்டு போட்டார்கள், விரலை உடைத்தார்கள், குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ, எதை மார்க்கம் என்று சொல்லுகிறார்களோ அதை ஹதீஸில் இருந்தால் குழப்பம் வந்தாலும் பரவாயில்லைன்னு நடைமுறைப்படுத்தினது நாங்களா நீயா? மனசாட்சியை தொட்டு சொல்லு. அதே மாதிரி இந்த பெருநாள் தொழுகை எப்படி தொழப்படுகிறது? பெருநாள் தொழுகையில அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பொது இடங்கள்ல திடல்ல போய் தொழுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். திடல்ல போய் தொழுங்க. எதனால? மாதாவிடாய் நிலையில் உள்ள பெண்கள் கூட சொற்பொழிவு இது மாதிரி மார்க்க சிந்தனைகள் கேட்பதற்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி திடல் தொழுகையை அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழாம
திடல்ல போய் தொலை சொன்னாங்களா இல்லையா பெருநாள் தொழுகைய? இதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தியது யார்? நீயா நாங்களா? உங்களோடு இருக்கக்கூடியவங்க, முட்டு கொடுக்கக்கூடியவங்க, ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, உங்க சும்மா மேடையில் ஏறக்கூடியவங்கலாம் செஞ்சானா? நான் கேட்குறேன், என்ன சொன்னார்கள் பார்த்தீர்களா? பள்ளிவாசலிலே இடம் இருக்கும்போது திடலில் போய் தொழுகிறார்களாம், கிண்டல் அடித்தார்கள், கேலி செய்தார்கள். ஹதீஸை மறுக்கிறோங்கிறீங்க, ஹதீஸை ஏற்றுக்கிடலாங்கிறீங்க. அப்போ மக்கள் இதையெல்லாம் மறந்து விட்டால், மக்களினுடைய மறதியை பயன்படுத்தி கொண்டு இப்படி சொல்லக்கூடிய தைரியம் அசத்தியவாதிகளிடத்திலே தான் இருக்கும். இன்னும் சொல்றதாக இருந்தால், பெருநாளுடைய நோன்பு காலகட்டங்களில் 2 பாங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடைமுறையில் இருந்தது. ஒன்று சஹர் பாங்கு, இன்னொன்று ஃபஜ்ர் பாங்கு. தொழுகைக்காக செய்யக்கூடிய, சுபு தொழுகைக்காக செய்யக்கூடிய பாங்கு ஒன்று. இன்னொன்று என்ன? நோன்புக்காக, அந்த நோம்பினுடைய சாப்பாடுக்கு வரக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தை நினைவூட்டுவதற்காக ஒரு பாங்கு. 2 பாங்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நோன்பு காலங்களில் இருந்தது. இதை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தியது யார்? ஹதீஸ் தானே? ஹதீஸ் இருக்குல்ல, அறிவிப்பாளர் சரிதானே? பலகீனமான ஆட்களா, லைஃபான ஆட்களா? பலமான ஆள் தானங்க. நீங்க ஏற்றுக்கொண்ட ஆட்கள் தானே. புகாரி இமாம் பதிவு செய்த ஹதீஸை மறுக்கிறார்கள். விடுறல்ல, வண்டியில் நல்லா ஏற்றி விடுறல்ல, மக்கள்கிட்ட கீ கொடுக்குறல்ல, குடு. முஸ்லிம் இமாம் பதிவு செய்த நூல்களை மறுக்கிறார்கள். இவர்கள் முஸ்லிம் திருமதி புகாரி இமாமுக்கே பாடம் சொல்லுகிறார்கள் என்று கதை அழுக்கிறிய, மக்களுடைய காதில் பூசுத்துறிய. இப்போ நாங்கள் கேட்குறோம், ஏன் இதெல்லாம் ஹதீஸில் இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஃபோனில் நெட்டு எல்லா இதுலையும் பார்க்க முடியுமா இல்லையா? ஏன் இதை நடைமுறைப்படுத்தியது யார்? நீங்களா நாங்களா? அப்போ ஹதீஸை மறுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு லாஜிக்காக சொல்லணும், ஒரு நியாயம் சொல்லணும், ஒரு உறுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வல் இஸ்மு மகாக்க ஃபி சத்ரி, பாவம் என்பது உள்ளத்தை உறுத்தும். அட பாவிகளை, ஒரு கொள்கை ரீதியாக பேசுறீங்களே, இதெல்லாம் எங்க மேல நீங்க சொல்லக்கூடிய நியாயமான விமர்சனமா? எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்வார்களா? எத்தனை பெருநாள் நாட்களிலே நாங்கள் சண்டையிட்டிருக்கிறோம் இந்த ஹதீஸ்களை எல்லாம் அமல்படுத்துவதற்காக. இன்னும் சொல்றதாக இருந்தால், ஜும்மாவுக்குள்ள தொழுகையிலே 2 பாங்கை நடைமுறைப்படுத்தினார்கள். எல்லாரும் நடைமுறைப்படுத்தினாங்க. ஜும்மாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாங்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் ஒரு பாங்கு தான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் ஒரு பாங்கு தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் அது அதிகப்படுத்தப்பட்டுச்சு. ஹதீஸில் இருக்கு. சரி, நீ ஹதீஸை பின்பற்றக்கூடியவன் தானே. ஹதீஸ்னா என்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம். இதுதானே ஹதீஸ். ரசூல்லா ஒரு பாங்கு தான் ஜும்மாவில் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுடைய காலங்களிலே நடந்திருக்கிறது என்று இருந்தால், உமர் சொன்னது விஷயம் இல்லைங்க. உமர் கூட அப்படி இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செஞ்சது கூட விஷயம் இல்லைங்க. ரசூல்லா சொன்னா செய்யணும், அதுதான் ஹதீஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு பாடம் நடத்துறது யாரு? உங்களுக்கு இந்த கிளாஸை நடத்துறது யாரு? நாங்கள் ஹதீஸை மறுக்கிறோமா? அப்போ ஹதீஸை மறுக்கிறார்கள் என்று தெளிவாக இட்டு கட்டுகிறார்கள். அதே மாதிரி என்ன, ஒற்றுமையை குலைக்கிறோமா? நம்ம எந்த ஒற்றுமையை நம்ம குலைச்சோம்? நீங்கள் எங்கே ஒற்றுமையாக இருந்தீங்க? நாங்கள் குலைச்சோம். சொல்லு, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்களா? இந்த ஏகத்துவ கொள்கை வருவதற்கு முன்னால நீங்கள் எல்லாரும் அப்படி ஒற்றுமையாக இருந்தீங்க போல இருக்கு. இதே ஹதீஸ், அகலே ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் 1000 அமைப்புகள், எல்லாரும் ஒன்றுபட்டு இருந்தீங்களா? அப்போ ஒற்றுமையை குலைக்கிறார்கள். பள்ளிவாசல்ல தேவையில்லாத சர்ச்சைகளை, கேள்விகளை கேட்கிறார்கள். ஏன் கேட்குறோம்? எதுக்குங்க கேட்குறோம்? பள்ளிவாசல்ல சில கேள்விகளை கேட்கறதா இருந்தா எதுக்கு கேட்குறோம்? நீ மார்க்கம் என்ற போர்வையிலே, மார்க்கம் என்று சட்டத்திட்டங்களை மக்களிடத்திலே தவறாக சொல்வீர்கள் என்று இருந்தால், மார்க்கம் ஒன்றும் உங்கள் சொந்த மார்க்கம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். நாங்கள் கேள்வி கேட்போம், பள்ளிவாசலில் கேட்டாலும் கேட்க தான் செய்வோம்.
பார்த்தீர்களா, ஒற்றுமையை குலைக்கிறார்கள். அப்போ நீ என்ன செய்யணும்? நாங்கள் எங்கள் மார்க்க சட்டத்தை சொல்லுவோம், எங்ககிட்ட கேள்விலாம் கேட்கக்கூடாது, எங்களுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது, இப்படி நோட்டீஸ் போடு. அவங்க நோட்டீஸ் போடுறாங்களாம். எப்படி போடுறாங்க தெரியுமா? அதாவது அந்த அப்பாஸ் அலி என்பவர் அவர் சொல்றாராம், நான் என்ன கேள்வி கேட்பதாக இருந்தாலும் என்னிடத்திலே கேட்கலாம். இவர் பெரிய ஞானி, இவருடைய அண்டவளம் தண்டவளம், இவர் ஆய்வுங்கிற பேரில் மனநல குழம்பி என்ன நிலைமைக்கு போனாருங்கிறத திடீர்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவரிடத்திலே பல்வேறு அமர்வுகளில் அமர்ந்திருந்தோம்ல, எங்களை போன்ற முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம், அவங்களுக்கு தெரியும். சாதாரண லாஜிக் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட லெவலுக்கு போன ஆள் அவர். அவர் சொல்றாரா, என்னன்னு, நான் எந்த கேள்வி கேட்பதாக இருந்தாலும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவங்க சொல்றாங்களாம், ஆனால் நிர்வாகம் என்ன நினைக்கிறதோ, நிர்வாகம் வேண்டாம் என்றால் வேண்டாம், நிர்வாகம் வேணும் என்றால் வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் பதில் சொல்ல தயாராக தான் இருக்கிறேன், நிர்வாகம் நீ அனுமதி கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தி என்ன சிக்கலில் மாட்டி விட்டுறாத இப்படின்னு நீ சொல்லி நோட்டீஸ் போடுற வெக்கம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், கேள்வியை சந்திக்கக்கூடியவர்கள் இது மாதிரி பொது மேடையில் நின்று பேசி, பொது இடத்துல கேள்வியை சந்திக்கிறோம் நில்லு, அவமானங்களை சந்திக்காம, விமர்சனங்களை சந்திக்காம, அப்படியே லட்டு மாதிரி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிடலாம், ஓடிடலாம் நினைச்சா விடுவாங்களா? நீ என்ன வேணாலும் மார்க்கன்னு சொல்லுவ. அல்லாஹ்வுடைய வேதம் வகி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நீ மிகப்பெரிய சதி பண்ணியிருக்கிறத எங்களால் சகிச்சுக்கிட்டு சும்மா இருக்க இயலுமா? உன்னை விடுவோமா நாங்கள்? இதில் வேற இவங்க பேசுகிறாங்க, என்ன பேச்சு? புகாரியை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் புகாரி புகாரி என்கிறார்கள். இவர் ரொம்ப விவரமான ஆளா, புகாரியை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் புகாரி புகாரி என்கிறார்கள். இப்படி எல்லாம் வண்டி ஓடுகிறது. இப்போ அது இருக்கட்டும், இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னால், ஒற்றுமையை குலைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. சரி, இப்போ திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? 4 விஷயங்களில் உள்ள பள்ளிவாசல்களில் நீங்கள் தொழுகைக்காக செல்ல வேண்டாம், நீங்கள் அங்கே போவாதீங்க, வணங்குறதுக்காக போவாதீங்க. என்ன சொல்கிறான்ல? தீங்கிழைப்பதற்காகவும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இணை வைப்புக்கும் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் போர் செய்தவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதற்காகவும் மூமின்களுக்கிடையே பிளவினை ஏற்படுத்துவதற்காகவும் பள்ளிவாசல்களை நிறுவிக்கொண்டோர் நாங்கள் நல்லதை தான் செய்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார்கள். அவர்களுடைய பள்ளிகளில் நீங்கள் ஒரு காலமும் தொழ வேண்டாம், நீ போகாத. ஏன்? அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான். எதனால போகாத? அவன் மூமின்களுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்துறான். நான் சாபி, நீ கனபி, நீ கம்ப்ளிக்கு, நீ மாலிக்கி, இப்படின்னு சொல்லி 1000 பிரிவுகளை ஏற்படுத்துறான். சூனியம் இருக்குன்னு சொல்லி அங்கே மக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆன் பள்ளிவாசலை சொல்லி காட்டும்போது என்ன சொல்லி காட்டுறான்? அன்னல் மசாஜிதல் இல்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியன, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரையும் அழைக்காதீர்கள். இது ஏன் சொத்து? என்னுடைய பள்ளிவாசல்ல எனக்கு இணை வைக்கிற மாதிரி நாகூர் ஆண்டவரே கூப்பிட்றாத, மைதீன் ஆண்டவருடைய பள்ளி சொல்லிராத, சூனியம் வைக்கக்கூடியவனுக்கு சக்தி இருக்குதுன்னு பள்ளிவாசல்ல பேசிராத, இப்படின்னு அல்லாஹ் சொல்றது, நாங்களா சொல்றோம்? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? இவர்கள் சத்தியமிட்டு சொல்வார்கள், நாங்கள் நல்லதை நாடிதான் பள்ளிவாசல்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்போ ஒற்றுமையை குலைக்கிறது நாங்களா இப்ப அல்லாவா? உன் கேள்விப்படி, உன்னுடைய லாஜிக்கு படி நாங்க இந்த கேள்வியை கேட்கிறோமா? நாங்க போய் இந்த மாதிரியான குழப்பங்களை ஏற்படுத்துறோமா? அல்லாஹ் சொல்றானப்பா, வசனத்தோட சொல்றேன், நம்பரோட சொல்றேன். ஏன் நாளைக்கு சொல்லுவீங்க நீங்க போய் குர்ஆன்ல அப்படி ஒன்றும் இல்லைங்க, சும்மா சொல்றாங்க, பயான்ல ஏதாவது ஒன்று சொல்றது. அதனால தான் சொல்றோம். 9வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறானே. அப்போ அல்லாஹ் ஒற்றுமையை குலைக்கிற விரும்புகிறானா? அல்லாஹ்க்கு ஒற்றுமை பிடிக்கலையா?
நீங்க பள்ளிவாசல்னு சத்தியம் பண்ண ஒன்ன கூட பள்ளிவாசல் இல்லைன்னு அல்லாஹ் மறுக்கிறானா? சிந்திச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ, நீ இந்த சிறுக்கு செய்தால், நீ இணை வைக்கக்கூடிய காரியங்களை அரங்கேற்றினால், அல்லது உன்னை சார்ந்து உனக்கு முட்டு கொடுக்கக்கூடிய, உனக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்புக்கு உகந்தவர்களாக இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்போம். அதனால் ஒற்றுமை என்று ஒன்றை நீ மறுத்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது திருமறை குர்ஆனுடைய நிலைமை. அதே மாதிரி இவங்க ஒற்றுமையாக இருக்காங்களாம். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், என்னப்பா உங்கள் ஒற்றுமையை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால், இவங்களுடைய ஒற்றுமை என்னவா, அக்கீதா விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்களாம். அக்கீதான்னா கொள்கை, கொள்கை விஷயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்களாம். சூனியம் இருக்கு நம்புறாங்கல்ல, அதனால ஒற்றுமையாக இருக்காங்களாம். இவங்களுடைய வகைராக்கள், ஜாக்கு, பெரியப்பா, சித்தப்பா, மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி எதில் இருக்காங்களாம், அக்கீதா விஷயத்தில் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், மசாயில் விஷயத்தில் தான் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஒற்றுமையா இது? அப்போ நம்ம கேட்குறோம், அப்போ முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நாங்களும் அல்லாஹ்வை நம்புகிறோம், நாங்களும் மறுமையை நம்புகிறோம்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்படி சொல்லக்கூடிய முஸ்லீம்களில் பாதி பேருடைய நிலைமை எப்படி இருக்குது? தர்காவில் போய் கேட்குறான், அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்குறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? இன்னல்லதீன ததுஊன மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை என்று இவர்கள் யாரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல. அதுக்கு மாற்றமாக நீங்க யாரெல்லாம் நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கோம்னு சொன்னீங்களா அக்கீதா விஷயத்துல, இப்போ தர்காவில் போய் கையேந்திரானே, அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்குறாங்களே, இவங்கெல்லாம் அக்கீதா விஷயத்தில் ஒன்று தானே? அப்போ நீங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கீங்களா? அவங்க நிலைப்பாடு தான் உங்கள் நிலைப்பாடா? விவாத களங்களில் வந்திருக்கும் போது சொன்னாங்களா இல்லையா, மைதீன் ஆண்டவர் 1000 முறை அழைத்தால் அவருக்கு கேட்கும் என்பதற்கு ஆதாரத்தை கொடு அப்படி நம்ம கேட்ட உடனே அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க, என்னன்னு 1000 முறை இல்லை 500 முறை, எவ்வளோ முறை அழைச்சாலும் அல்லாவுக்கு மட்டும்தான் கேட்குங்கிறதுக்கு ஆதாரத்தை நீ கொடு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையாங்க? அல்லாஹ் கிட்ட எதை ஆதாரமாக நம்ம கேட்கக்கூடாதோ, எவ்வளவு பெரிய இணை வைப்பான வார்த்தை. இன்னும் விவாத களங்கள்ல சில பேர் கேள்வியை கேட்டார்கள். எப்படி கேட்குறாங்க? எல்லா ஊர்ல இருந்து அழைக்கிறான், கேரளால இருந்து அழைக்கிறான், மலையாளத்துல இருந்து அழைக்கிறான், தமிழ்நாடு, ஆந்திரா, எல்லா மொழிகளில் உள்ளவனும் நாகூர் ஆண்டவரே, சாகுல் ஆண்டவரே, பீமா தாயே, ஆத்தாங்கர அம்மாவே, தக்கலை பீமாவே என்று அழைக்கிறான. எல்லாருடைய மொழிகளும் கேள்விகளும் இவருக்கு எப்படிங்க விளங்கும்? ஆதாரத்தை சொல்லு அப்படின்னு நம்ம சொன்னா என்ன சொன்னாங்க? எல்லா மொழிகளிலிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் அழைத்தால் அது அல்லாவுக்கு மட்டும்தான் கேட்கும் என்பதுக்கு ஆதாரத்தை கொடுன்னு கேட்டு பச்சை சிறுக்கு வச்சான பச்சை ஒளியாக்காரன். அப்போ அவனு நீனு அக்கீதால ஒன்று தானா? இதான் ஒற்றுமையா? அப்போ இவங்க இந்த நிலைமைக்கு ஏன் போனாங்கன்னு விளங்குதா? சிறுக்கை நியாயப்படுத்தியவர்களுடைய வாதங்கள் இப்படிதான் போகும். சூனியம் இருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய கைகால்களை முடக்க முடியும், இன்னைக்கு அனைவருடைய கைகால்களை முடக்க இயலும் என்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கை எவன் நம்புகிறானோ அவனுடைய வாதங்கள் எல்லாம் அந்த குப்பைகள் அனைவர்களையும் சேர்க்கும்படியாக தான் இருக்கும். எல்லாம் வா, நீ வா, நான் வா, எல்லாம் ஒன்று தானே, சரிதான். அவன் சொன்ன வாதம் சரிதான், எல்லா பயிலும் ஒன்றுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஒற்றுமையாக இருக்காங்களாம். அக்கீதாவில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், மசாயிலில் மட்டும் என்ன இருக்குது, எங்ககிட்ட சில குழப்பங்கள் இருக்கிறது என்று ஒற்றுமைக்கு சொந்தக்காரர்கள் கூட என்ன செய்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வேதமாகிய திருமறை குர்ஆன் இதில் நாம் இங்கே யார் முக்கியமாக ஒரு பிரச்சாரகராக கருதப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறதாக இந்த மக்கள் கருதுகிறார்களோ, சூனியம் இருப்பதாக ஹதீஸ்களில் இருக்குது, ஹதீஸை மறுக்கிறாங்க, ஹதீஸை மறுக்கிற கூட்டமாக இவங்க மாறிட்டாங்க, ஹதீஸில் உள்ளதை மறுக்கலாமா, நாங்கள் அகலே ஹதீஸை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், சூனியம் இருப்பதாக ஹதீஸில் இருந்தாலும் அதை மறுக்கக்கூடாது இப்படின்னு சில டிமிக்கித்தனமான சில வாதங்களை கொடுக்கக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட சில பாமரத்தனமான கேள்விகளை கேட்குறோம். பெரிய அரபு இலக்கணம்லாம் வேண்டாங்க,
உங்ககிட்ட சில பாமரத்தனமான, ஏன்னா நீங்கள் ஹதீஸை படிச்சிருக்க மாட்டீங்க, குரானையும் அதிகமாக படிச்சிருக்க மாட்டீங்க, ஏதோ இங்கிருந்து சில கலிசடைகள், வெளியேறிய கலிசடைகள் எதை கக்குகிறார்களோ அதை மயங்கி கொண்டு அதை சரி என்று காண்பவர்களாக நீங்கள் இருந்தால், நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலைமையில், அல்லாஹ் நம்முடைய அறிவு சார்ந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் கேள்வி கேட்பான். மறுமையில் நம்முடைய அறிவுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சில குழந்தைத்தனமான கேள்விகளை நாங்கள் கேட்குறோம். என்ன தெரியுமா? சரிப்பா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக நீ நம்புற, சரி, இது உண்மை நீ நம்புவதாக இருந்தால், அதில் வரக்கூடிய அந்த சூனியத்தை வைத்திருக்கக்கூடிய லபீத் என்று சொல்லக்கூடிய அந்த யூதன், அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அற்புதம் என்று சொல்லப்படக்கூடிய திருமறை குர்ஆன் இருக்குதா இல்லையா, அதை மிஞ்சின ஆளாவன், அதை முறியடிச்சிட்டானா? அப்போ குர்ஆன் தான் ரசூல்லா கொண்டு வந்த அற்புதங்களையே பெருசு. அப்போ குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இறை வேதம், அந்த வேதத்தினுடைய அந்த வேத வழியை அதை கொண்டு வந்தவரையே சூனியத்தினால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும், மனநிலை பாதிப்பை உட்படுத்த முடியும் என்று இருக்கும் என்று இருந்தால், அப்போ இந்த லபீத் என்று சொல்லக்கூடிய யூதன் அதை விட பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? குர்ஆனை படிக்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமான அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்துருக்கிறான். அந்த மக்கள் நம்பணும், ஏற்றுக்கிடணும், சரியான பாதையில் போகணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? நபிமார்களுக்கு அற்புதங்களை கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட இன்னும் எத்தனை அற்புதங்களை கொண்டு வந்தார்களோ, அந்த அற்புதத்தை எல்லாம் கொண்டு வந்த நபிமார்களை விட ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைத்ததாக நீ நம்புறியா இல்லையா? அந்த யூதன் அவன் அற்புதக்காரனா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல். மறுமையில சொல்லிடுவியா? அப்போ உன்னால சொல்ல முடியுமா? யா அல்லாஹ், குர்ஆன்ல நீ எதையெல்லாம் அற்புதம் என்று கருதினாயோ அதெல்லாம் விட இவன் தான் ஹீரோ. சொல்லு, என்ன நடக்குன்னு பார்ப்போம் மறுமையில. அப்போ இந்த மாதிரியான ஒரு அசத்திய கொள்கையினுடைய முகத்திரைகள் கிளியிறத பார்க்குறோம். அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க? இந்த புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை இவங்க மறுக்கிறாங்க. சரிப்பா, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, வேற வேற ஹதீஸ்கள், இந்த ஹதீஸ் இல்லை, இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, இதெல்லாம் மறுக்கிறாங்க, புகாரி இமாமுக்கே பாடம் சொல்றாங்க அப்படி நீங்க சொல்றீங்கல்ல. சரி, இதுல நீ உண்மையாளனாக இருந்தால் ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் தொடரல, புகாரியினுடைய ஹதீஸா இருக்கட்டும், திருமதியினுடைய ஹதீஸா இருக்கட்டும், முஸ்லிமுடைய ஹதீஸா இருக்கட்டும், எந்த ஹதீஸ் நூலா இருக்கட்டும், ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடர்கள்ல அறிவிப்பாளர்கள் வர்றாங்களா இல்லையா? அந்த அறிவிப்பாளர்கள்ல இவர் மறதியான ஆளு, இவர் பலகீனமான ஆளு, இவர் இட்டு கட்டி விட்டார், இவர் தத்லீஸ் பண்ணிட்டாரு, இவர் இருட்டடிப்பு பண்ணிட்டாரு, இவர் மாத்தி சொல்லிட்டாரு, இல்லது இவர் ஒரு காலத்தில் தெளிவாக இருந்தார் பின்னால மாறிக்கிட்டாரு, அதனால இந்த ஹதீஸ்லாம் லைஃப்னு நீ ஏன் சொல்ற? அப்ப அந்த மாதிரி சொல்லலாமா? குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய, வஹீக்கு முரண்படக்கூடிய, அல்லாஹ்வினுடைய வசனங்களுக்கு மாற்றமாக அல்லாஹ் சூனியம் இல்லை என்பது போல ஏராளமான வசனங்களை அல்லாஹ் போட்டிருக்கும் போது அதுக்கு மாற்றமாக ஹதீஸ்ல இருந்தா, வஹீக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுகள் ஒரு காலமும் ஹதீஸ் இல்லைன்னு சொல்றது தப்புன்னு நீ சொல்வதிலே உண்மையாளனாக இருந்தால் ஏன் அறிவிப்பாளர் தொடரலாம் ஏன் மறுக்கிறப்போ? அப்போ அவர் பலகீனமான ஆள் நீ சொல்லலாமா? அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? அதே புகாரி இமாம் தானே பதிவு செஞ்சாரு. நீ யார அறிவிப்பாளருடைய வரிசையில் வரக்கூடியவர்களை பலகீனம் என்று சொல்லுகிறாயோ அவர் எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்? நீ புகாரி, முஸ்லீம், திருமதியில தானங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போ புகாரி இமாம் விவரம் இல்லாத ஆளா? பலகீனமான ஆட்கள்லாம் பதிவு செஞ்சுட்டாருங்க புகாரி இமாம் சொல்லு.
சொல்லுவியா நீ? இதுதான் அசத்திய கொள்கை. அப்ப அசத்திய கொள்கை என்பது நிச்சயமாக அது தோல்வியை சந்திக்கும். சத்தியவாதிகளினுடைய இறைவனுடைய அந்த வேத வசனங்களுக்கு அவர்களால் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. இதுதான் அசத்தியவாதிகளுடைய நிலை. எந்த ஒரு அசத்தியவாதியும் ஒரு காலம் ஜெயிச்சதாக வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.